ஓம் சக்தி சக்தியில மேலும் அம்மா அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. இறந்து போன நம் முன்னோர்கள் தாய் தகப்பன் பாட்டம் பூட்டனுடைய பாவங்களையும் சாபங்களையும் போக்கி அவர்களை தெய்வ நிலைக்கு உயர்த்தும் இந்த நம்ம இன்னல் தீர்க்கம் இருமுடியானது. இது என்னுடைய நண்பர், அவர் பேர் நடராஜன். அவருடைய தகப்பனார் இறந்து விட்டார் 60வது வயதுல. ஏற்கனவே 6 இருமுடி செலுத்தியிருந்தாருங்க அவரு. அப்புறம் ஒரு வாரத்திலேயே காரியமெல்லாம் முடிஞ்சு ஒரு வாரத்துல இவர் இருமுடி போட்டுவிட்டு, ஏற்கனவே போட்டிருந்தாரு, அம்மாட்ட போய் இருமுடி செலுத்தினார். செலுத்திட்டு அம்மா போய் பார்க்கும்பொழுது அம்மா சொன்னாங்க, தீட்டு தொடக்கணும் உங்க ஏரியாவில எல்லாம் ஆளாளுக்கு கண்டபடி பேசிட்டு இருக்கும் பொழுது நீ அதையெல்லாம் புறம் தள்ளி விட்டு நான் சொன்னதை கேட்டு சக்தி மாலை அணிந்து இருமுடி கொண்டு செலுத்தியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதன் காரணமா உனக்கு ஒரு உழவு சொல்லி தருகிறேன். இறந்து போன உன்னுடைய தந்தைக்காக நீ இந்த ஆண்டே 3 இருமுடி செலுத்த வேண்டும். வாரம் ஒரு இருமுடி வீதம் 3 இருமுடி செலுத்தணும். உன் தகப்பனாருக்கு எந்த பழம் ரொம்ப பிடிக்குமோ, சாப்பிட்ற ஃப்ரூட்ஸு எது பிடித்தமான பழமோ அதை நீ இருமுடி பையில உன்னுடைய தகப்பனார் படத்துக்கு முன்னால் வைத்து தீபாரணையை காட்டி பிறகு அதை எடுத்து இருமுடி பைக்குள்ள போட்டு இருமுடி கட்டி கொண்டுகிட்டு வா அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி அவர் செஞ்சாருங்க. அதாவது பூஜை பொருள் இருக்குது இல்லைங்களா, அது கூட இந்த அவருக்கு பிடிச்சது கொய்யாப்பழம். இந்த கொய்யாப்பழத்தை அவருடைய படத்தை முன்னால் வச்சு தீபாரணம் பண்ணி இருமுடி பையில போட்டு கட்டி, வழக்கமா இருமுடி தான், அது கூட கொய்யாப்பழம் அதை இங்க மருத்துவ கொண்டுகிட்டு இவர் ஏற்கனவே சக்தி மேல போட்டிருக்காருங்க. தானா இருமுடி செலுத்துவதற்காக போட்டிருந்தாருங்களா, அதை கரெக்டாக வச்சிருக்காரு. அப்புறம் தகப்பனாருடைய சக்தி மேலையும் எடுத்து போட்டுக்கிட்டு அம்மா சொன்ன மாதிரி இந்த கொய்யாப்பழத்தை இருமுடியில் வச்சு கட்டி கொண்டுட்டு பிரித்து சுயம்பு முன்னால் வச்சு அபிஷேகம் பண்ணுவாருங்க. இருமுடி அபிஷேகம். அப்படி இப்போ அந்த பழத்தின் மீது அந்த தீர்த்து போடணும். அப்புறம் அதை எடுத்து வீட்டுக்கு கொண்டுட்டு போவாங்க. இப்படி செய்யணும். இதில் என்ன வேடிக்கை அப்படின்னாங்க, அதிசயம் அப்படின்னா, அந்த பழமானது சுயம்பு முன்னால் வச்சு அபிஷேகம் பண்ண முன்னால் எடுத்து பார்த்தாங்க, அந்த பழத்துக்குள்ள உள்ள ஒன்றுமே இருக்காதுங்களா, எல்லாமே சாப்பிட்ற வெளியே அந்த ஓடு மட்டும்தான் இருக்குங்களா, அது அப்படியே இப்போ உறிஞ்சி எடுக்கப்பட்டு இருக்குது. எப்படி பார்த்தீங்களா? அந்த மாதிரி 3 இருமுடி அவர் செலுத்தினாருங்க. முதல் இருமுடிய ஆற்றுல விடு, 2வது இருமுடிய குளத்துல விடு, 3வது இருமுடி கடலை விடுன்னு அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி அவர் செஞ்சால் முதல் இருமுடிய பவானி கூடுவரையில் கொண்டு விட்டார். அந்த பையன் விட்ட பின்னால அன்று இரவு நடராஜுடைய கனவுல அவருடைய தகப்பனார் மகனே, இப்பொழுது எனக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த ஆசாபாசங்களும் இல்லை, நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறேன். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? அதோ பார் அப்படின்னு அவங்க அப்பா அந்த கூடுதூரில் நடராஜ இந்த இருமுடி போய் விட்டாருங்களே, அந்த இருமுடி போய் ஆற்றுல மோந்துட்டு போயிட்டு இருக்கு, அதை காமிக்கிறாங்க. பார், இதுதான் காரணம் அப்படிங்கிறாங்க. அப்படியே அம்மா சொன்னபடி அந்த இருமுடியை செலுத்தி அதை கொண்டு போய் ஆற்றுல விடம் காட்டி இவர் இந்த ஆசாபாசங்கள் விடுதலையாகி விட்டார். அப்புறம் மறுபடியுங்க 3ஐயும் அந்த மாதிரி செஞ்சு முடிச்ச பின்னால ஆறு, குளம், கடல் இப்படி 3லையும் முறைப்படி விட்ட பின்னால மீண்டும் கனவில் அவர் தகப்பனார் சொல்கிறார், இப்பொழுது நான் எந்த இடத்தில் இருக்கின்றேன் என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு காமிக்கிறாருங்க. மலைப்பாங்கான இடம். அந்த மலை மேல நிறைய முனிவர்கள் யோகிகள்லாம் தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விவேகானந்தர் இருக்காரு, ராமகிருஷ்ணன் எல்லாம் இருக்கிறாங்க. பார், இந்த இடத்துலதான் அம்மா என்ன வச்சிருக்கிறாங்க, நான் இவங்களோட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் காமிக்கிறாருங்க. பார்த்தீங்களா எப்படிப்பட்டவரை அம்மா தெய்வ நிலைக்கு உயர்த்தியது பார்த்தீங்களா? அது செஞ்சதெல்லாம் என்னங்க, இந்த இன்னல் தீர்க்கும் இருமுடி. ஓம் சக்தி.